என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். என்னுயிரே துன்பங்கள் வந்தாலும் துயரங் சூழ்ந்தாலும் துணையாளன் இருக்கின்ற திகையாதே. தோள் மீது உன்னை தாங்கி நடத்திடுவார், தோள் மீது உன்னை தாங்கி நடத்திடுவார். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். இன்னுயிரே கண் காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாத அவர் அன்பு குறையாது. கண்ணாக என்னாலும் காத்திடுவார், கண்ணாக என்னாலும் காத்திடுவார். இன்னுயிரே. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? நம்மளை நீ கலக்கம் கொள்ளாத, சோர்ந்து போகாத, எதை குறித்து ரொம்ப திங்க் பண்ணிக்காத. ஏன்னா உன்னை வழி நடத்துகிறவரா, உனக்குள்ளே இருந்து உன்னை ஆளுகை செய்கிறவரா, எப்பயும் நான் உன் கூடவே இருக்கிறேன்னு இந்த நாள்லையும் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பாடல் வழியாக ஏசப்பா நம்மகிட்ட பேசியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த பாடல் எல்லாருடைய இருதயத்தையும் தொட்டிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி தானே குட்டீஸ்? இவ்வளோ ஒரு அருமையான வரிகள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பிரச்சனை ஒரு துன்பம் வந்தோடனே என்ன பண்ணிடுறோம், நம்ம ஒன்று பயந்து போயிடுறோம், இன்னொன்று உடஞ்சி போயிடுறோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நீ ஏன் பயப்படுற? உனக்குள்ளே இருக்கிற துணையாளனா நீ என்னை ஏற்றுக்கிடலையா? அப்போ உனக்கு நான் துணையாக இருந்து தானே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அது என்னது துணையாளன்னு கொடுத்துருக்காங்க. துணையாளன்னா என்ன அர்த்தம்? நம்ம கூடவே இருக்கிறவர். நமக்கு துன்பம் வந்தால் அது நமக்கானது கிடையாது. அந்த துன்பத்தை எப்படி அதை மேற்கொள்ளணும்னு நம்ம கூடவே இருந்து செயல்படுத்துகிறவர் அவர் தான். நம்ம ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறோம் அப்படின்னா அந்த சந்தோஷத்தின் வேலையில் கூட நம்ம எதுவும் அவருக்கு விரோதமாக பாவம் செஞ்சிடக்கூடாதுன்னு நம்ம கூடவே இருந்து அந்த சந்தோஷத்தின் வேலையை ஒரு ஆசீர்வாதமான, ஒரு தூய்மையான, பரிசுத்தமான வேலையாக கடந்து வர பண்ணுறதும் அவர் நம்மளோட உடனிருப்பில் இருக்கிறனால மட்டும்தான் குட்டீஸ். ஸோ அவர் நம்மளுடைய எல்லா நேரங்கள்லேயும் நம்ம கூட இருக்கிறாரு. ஒரு வெற்றியின் நேரத்தில் வெற்றி கிடைக்கும்போது நம்மளுக்குள்ளே நிறைய மாற்றங்கள் வர்றது உண்டு. ஆனால் அதில் கூட என் பிள்ளை பாவம் செஞ்சிடக்கூடாது, ஒரு சக்ஸஸ் கிடச்சிருச்சுன்னா அது தலையில் தூக்கி வச்சிடக்கூடாதுன்னு அந்த இடத்துல நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. நீ இந்த வெற்றியை இந்த மாதிரி எடுத்துக்கோ, அப்படி எடுத்துக்கும் போது தான் உனக்கு அது அடுத்த வெற்றிக்கான ஒரு முதற் படியாக இருக்கும்னு நமக்கு அவ்வளோ ஒரு அருமையான ஒரு அட்வைஸ் கொடுத்து வழிநடத்துகிற துணையாளனாக யார் இருக்கிறாங்க? நம்ம ஏசப்பா இருக்காங்க குட்டீஸ். ஸோ இதனால் ரொம்ப ஒரு அருமையான ஒரு பாடல் மட்டும் இல்லை குட்டீஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வசனமும் கூட. நம்ம இந்த அதிகாரத்துலேருந்து நம்ம நிறைய வசனங்கள் நம்ம பேசியிருக்கிறோம். இன்றைக்கும் பாருங்கள், திருப்பாடல் 23:6 படியாம், உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம இந்த திருப்பாடல் 23 முழுவதுமே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளை அவர் எவ்வளோ தூரத்துக்கு அன்பு செய்கிறாரு. அவர் நம்மளை எந்த ஒரு குறைவும் இல்லாமல் என்னென்ன விதங்கள் எல்லாத்துலேயும் நம்மளை பாதுகாக்கிறாருன்னு அதை சொல்லியிருப்பாங்க குட்டீஸ். நம்ம இப்போ குறைவுபட்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோமா? அதுக்கு தான் இந்த வசனத்தை இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க. நீனா எப்படி சொல்லிக்கலாம் நீ குறைவுபட்டு இருக்கிறேன்னு? நான் தான் உன்னை எந்த ஒரு குறையும் இல்லாமல் நான் உன்னை பாதுகாத்துட்டு வர்றேனே அப்படின்னு சொல்கிற வசனங்கள் தான் அந்த திருப்பாடல் 23 கொடுக்கப்பட்டிருக்கிற வசனங்கள் குட்டீஸ். கண்டிப்பாக அவர் நம்மளை அவ்வளோ ஒரு அருமையான ஒரு சூழ்நிலையில் வழிநடத்தி நம்மளை பலப்படுத்தி வந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த நாள்லையும் இந்த வசனத்தின் வழியாக நம்ம எல்லார்ட்டையும் பேசுகிறாங்க. உனக்கு நான் உண்மையாகவே என் வாழ்நாள்லாம் உன்னோட வாழ்நாள் எல்லாத்துலேயும் என்னோட அருள் நலமும் பேரன்பும் உன் கூடவே எப்படி இருக்குமா?
புடை சூழ்ந்து வருமா குட்டீஸ். அதாவது பிரச்சனை எல்லா பக்கத்துலேருந்து வருதுப்பா. இந்த பிரச்சனை என்னடா இப்படி இருக்குது, ஒரு பக்கம் போனால் இன்னொரு பக்கத்துலேருந்து வந்து குத்துதுன்னு நம்ம நார்மலாக பேசுகிறது உண்டு தானே. அப்படி நார்மலாக பேசுகிற வார்த்தைக்கு கூட அவர் பதில் கொடுக்குறாரு. உன்னை புடை சூழ்ந்து நான் என்ன பண்ணுவேன், பாதுகாப்பேன். எந்த பக்கத்துலேருந்து உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் கூட என்னுடைய கரம் உன்னை வந்து எப்படி இருக்கும், உன்னை வந்து அப்படி ப்ரொடெக்ட் பண்ணி தான் நான் வந்து உன்னை வச்சுருக்கிறேன். அதனால நீ எதை குறித்தும் பயப்படாத, நீ எதை குறித்தும் சோர்ந்து போகாத, நீ எதுக்காகவும் நீ வந்து துவண்டு போகாத. ஏன்னா நீ என் கூட இருக்கிற, நீ என்னுடைய இல்லத்தில் இருக்கிற. அப்போ என்னை மீறி உன்னை யார் வந்து உன்னை வந்து தொட முடியும், எந்த பிரச்சனை என்னை மீறி உன்னை வந்து ஹர்ட் பண்ணிட முடியும்னு நம்மளை பார்த்து கேட்குறாங்க குட்டீஸ். அவ்வளோ ஒரு அருமையான தகப்பன் நம்ம கூட இருக்கிறாங்க. இந்த நாள்லேயும் கூட நம்ம ரொம்ப நெருக்கமாக வந்துட்டுருக்குறோம். இந்த லென்த் டேஸ்க்கு முடிய போகுது நமக்கு, அப்படி தானே. ஆனால் அந்த லென்த் டேஸ் முடியறதுக்குள்ளே நம்ம எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக அவருடைய அன்புலையும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக அவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையிலையும் நம்ம வந்து பலப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கிடணும் குட்டீஸ். இல்லை ஏதோ ஒரு ஒருத்தல் பண்ணோம், ஏதோ ஒரு விஷயத்துக்காக இதை பண்ணுறோம், அப்போ அது இந்த 2 டேஸ் முடியவும் அவ்வளோதான், திரும்ப நம்ம ரொட்டீன் லைஃபுக்கு, நம்ம ரொட்டீன் பாவ வாழ்க்கைக்கு திரும்பிக்கலான்னு நம்மளுக்குள்ள தப்பு கணக்கு போட்டுறக்கூடாது. இந்த 40 டேஸ்மே வந்து நம்ம லைஃப்பில் என்னென்னலாம் பண்ணால் அவருக்கு மிக நெருக்கமான சூழ்நிலைகளில் நம்மளால் போக முடியும் அப்படிங்கிறத யோசிக்கிற நாட்களாக இருக்கணும் குட்டீஸ். அப்படி அவருக்கு நெருக்கமாக நம்ம போகும்போது கண்டிப்பாக அவருடைய பேரன்பும் அவருடைய அருள் நலமும் நம்மளை எந்த ஒரு சூழ்நிலையும் விட்டு கொடுக்காம நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாத்து வழிநடத்தும் குட்டீஸ். ஸோ அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் ஏசப்பா நமக்கு கொடுக்குறாங்கங்கும்போது அவருடைய உண்மையான உடனிருப்போட அந்த பலனை அதை நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஏனோ தானோன்னு அவர் நம்மளை பாதுகாக்கிறவர் கிடையாது. அவருடைய கண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த கண்ணின் மணி போல் நம்மளை பாதுகாத்துட்டு இருக்கிறாரு. ஒரு தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்கிற தேவன் தான் நம்மளுடைய ஏசப்பா. அப்போது அப்படிப்பட்ட ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது நம்ம எதுக்காவது சோர்ந்து போகலாமா, எது குறித்து சோர்ந்து போகக்கூடாது குட்டீஸ். ஸோ இந்த நாளில் இந்த வசனத்தை உள்வாங்கிக்குவோம். கண்டிப்பாக அவருடைய அருள் நலமும் பேரன்பும் நம்மளை புட சூழ்ந்து வரும். நம்ம என்றென்றைக்கும் அவரில் உறுதிப்பட்ட விசுவாசிகளாக நம்ம வாழ்க்கையை வாழுவோம் அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாக இருப்போம். கண்டிப்பாக அவர் நம்மளையும் நம்ம பிள்ளைகளையும் இதை கேட்டுட்ருக்க ஒவ்வொருவரின் வாழ்வையும் மிகப்பெரிய அற்புதத்தின் வாழ்க்கையை அவர் மாற்றுவார். ஸோ அதுக்காக ஏசப்பட்டப்போ கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா. அன்பான ஆண்டவர், நேரத்திற்காக நன்றி அப்பா. தகப்பனே, உம்முடைய அருள் நலமும் பேரன்பும் எங்களை பாதுகாக்கிறதுக்காக நன்றி. எங்களை எந்த ஒரு குறைவும் இல்லாமல் இம்மட்டுமாய் பாதுகாத்த நீங்கள் இனியும் கூட உம்முடைய சித்தத்தின்படியாக எங்களை வழிநடத்தி உம்முடைய பேரன்பினாலே எங்களை நிலைப்படுத்துகிறதற்காக தகப்பனே நன்றி கூறி ஒப்பு கொடுக்கிறோம். ஆமீன்.